வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அவங்க அதிகமான லாபம் சம்பாதிக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பிக் பாய் கவர்ட்கள் அதாவது பெருநிறுவனங்கள் எந்த மாரி கவர்ட்கள் யுக்திய பயன்படுத்தி வருமானம் ஈட்டுறாங்களோ, அதே மாதிரி அதுக்கு சமமான அளவுல பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் செக்யூர் புட்ங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம். கவர்ட்கால் தெரிஞ்ச அளவுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த கேஷ் செக்யூர் புட் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எந்த மாதிரி இந்த கேஷ் செக்யூர் புட்டுங்கிற இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியாது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா கவர்ட் காலோ இல்லை கேஷ் செக்யூர் புட்டோ பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு தான் பெருமளவுக்கு பயனடையுது. இது முதலீட்டாளர்கள்னு சொன்னால் கூட இந்த யுக்திகள் எதில் வருதுன்னா ட்ரேடிங் கீழே, வர்த்தகத்துக்கு கீழே தான் வருது. கவர்ட் காலாக இருக்கட்டும், கேஷ் செக்யூர் புட்டாக இருக்கட்டும், ஹெட்ஜிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வர்த்தகத்துக்கு கீழே தான் வருது. ஆனால் இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெக்குலேஷன் கிடையாது. அதாவது யூக பேரம் கிடையாது. அதாவது உங்கள் முதலீட்டை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த யுக்திகளை பயன்படுத்துகிறீங்க. என்னென்னு நம்ம பார்க்கலாம். கேஷ் செக்யூர்ட் புட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு என்னென்னு தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். ஒரு ஒரு ஓவராலாக ஒரு பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பங்கில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது முதலீடு பண்ணுறதுக்கு அது கேஷ் செக்யூர்ட் புட்டுங்கிற யுக்தி மூலமாக பண்ணுறீங்க. அது என்ன யுக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வாங்கினா என்ன பண்ணுறீங்க, 3 விதமான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைலு எனக்கு ஏதோ ஒரு ஷேர் பிடிச்சிருக்கு. இப்போ ரிலையன்ஸ் ஷேர் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுவாங்க, நேராக மார்க்கெட்டில் போவாங்க, F1 அழுத்துவாங்க, இல்லைனா அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணுவாங்க, பைன்னு கொடுப்பாங்க. அப்படியே மார்க்கெட் ரேட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம், வாங்கிடுவாங்க. இதுதான் பெரும்பாலான ரீட்டைல் மக்கள் எளிய மக்கள் பண்ணுற ஒரு யுக்தி. இதில் யுக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஷேரை நான் வாங்குறேன், அவ்வளோதான். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, கேஷ் செக்யூர் புட். இது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு ஓகே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கியூரியஸான, அதாவது கொஞ்சம் விவரம் அறிந்த ரீட்டைல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் செக்யூர் புட்டுங்கிறத பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு அத்திமணியில் ஒரு புட்டை விற்பாங்க. விற்றுட்டு அது அத்திமணியில் ஓடிஎம்ல புட்டை விற்பாங்க. அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். பண்ணிட்டு ஒரு லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் பெரும் நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே சேர்ந்து இந்த பிக் பாய் கேஷ் செக்யூர் புட்டுங்கிறத பண்ணுவாங்க. ஸோ 3 வகையான சொன்னேன். என்னென்ன வகைன்னா, ஒன்று மார்க்கெட்டில் வாங்குறது, அதுதான் 90% மக்கள் பண்ணுறது. அதுலேயும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளுங்க கேஷ் செக்யூர் புட்டுங்கிற ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஆனால் பெரு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிக் பாய் கேஷ் செக்யூர் புட்டுங்கிற அதை விட ஒரு அட்வான்ஸான ஒரு டாக்ஸின் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம், அதை தான் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் கேஷ் செக்யூர் புட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் கேஷ் செக்யூர் புட் மூலமாக தான் நான் வாங்கணுமா, ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சின்ன சிக்கல்லாம் இருக்குது. நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்கோ அதை தான் வாங்க முடியும். இப்போ ரிலையன்ஸ் 2000 2000 தான் வாங்க முடியும். அது குறைஞ்ச விலைக்கு வாங்க முடியாது. அதனால் ஒரு சீப்பரான ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது. ரெண்டாவது, டைம் டிக்கோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறது நீங்கள் நேரடியாக அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க. கையில் காசு வாயில் தோசை அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லை, ஆப்ஷன் மார்க்கெட்டே இல்லை. அதில் டிகேவே இருக்காது. ஆனால் சிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய கேஷ் செக்யூர்ட் புட் அப்படிங்கிற யுக்தியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு சீப்பரான ரேட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஸ்டாக் உங்கள் பங்கு விலை குறைவாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது தரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிகே கிடச்சி ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் சிஎஸ்பி பண்ணலைன்னா உங்களுக்கு வரவே வராது. சிஎஸ்பினா என்னங்க, கேஷ் செக்யூர்ட் புட். இப்போ நம்ம சிஎஸ்பினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிஎஸ்பினா என்ன? ஒரு வேளை நீங்கள் ரிலையன்ஸ் ஷேரை வாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி வாங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் 2000 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் 1800 கொடுத்து வாங்கன்னு நினைக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய எண்ணம். ஆனால் ரிலையன்ஸ் 2000 இருக்குது, 1800 வாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா சீப்பான ரேட்டுக்கு வாங்கன்னு நினைக்கிறீங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரிலையன்ஸ் 2000 இருக்கும்போது, அதாவது 1800 புட்டை 20 ரூபாய்க்கு விற்றுறீங்க. இதுதான் பெரும்பாலான மக்கள் பண்ணுறது. அதாவது விஷயம் தெரிஞ்ச ரீட்டைல் மக்கள் பண்ணுறது என்னென்னா, 2000 இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 1800 1800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போது ஒரு வேளை ரிலையன்ஸ் அப்படியே மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே 2000 அப்படியே மேலே போயிடுச்சுன்னா இந்த 20 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. மார்க்கெட் கீழே வந்தது சொன்னால் இந்த கேஷ் செக்யூர்ட் புட்டில் லாஸ் பண்ணுவீங்களா, 1800ங்கிறது உங்களுக்கு லாஸ் ஆகுமா? ஆனால் ரிலையன்ஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைச்சிரும். ரிலையன்ஸ் விலை கம்மியாக கிடைச்சிரும். இது தாங்க இதில் உள்ள ரொம்ப சிம்பிள். ஒரு வேளை அப்படியே மார்க்கெட் ரிலையன்ஸ் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை அடுத்த மாதம் விற்றுக்கிட்டே போவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன்.
ரிலையன்ஸ் 2000 இருக்குது. நீங்கள் 1800 புட்டை இப்போ நீங்கள் விற்கிறீங்க. ஓகே, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க? 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதுதான் நம்ம பார்க்குறது. மார்க்கெட் மேலே போனால் இந்த 20 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு. மார்க்கெட் கரெக்டுங்களா? இது கேஸ் 1. கேஸ் 2 என்னங்க? மார்க்கெட் கீழே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு 1800 ரூபாய்க்கு கிடச்சிரும். சீப்பரான விலை கிடச்சிரும். ஒருவேளை ரிலையன்ஸ் வராமல் அடுத்தடுத்த மாதத்துக்கு 2050 போதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாதத்துக்கு. அப்போ அடுத்த மாதமாக நம்ம என்ன பண்ணுவோம்? 1800 புட்டு வைப்போம். அடுத்து வந்து 2100 போதுன்னு வச்சுப்போம் ரிலையன்ஸு. அப்போ 1900க்கு விற்போம். ஆக ரிலையன்ஸு கீழே வர்ற வரைக்கும் நம்ம ஓடிஎம் விற்றுக்கிட்டே வருவோம். ஓடிஎம்ல அந்த விற்கிறது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான். எப்போ ரிலையன்ஸ் கீழே வருதோ அப்போ அந்த கேஷை இந்த புட்டு விற்கிறதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா? அந்த புட்டு விற்கிறதுல வந்து கீழே வரும்போது புட்டு விற்கிறதுல லாஸ் வரும் இல்லையா? அந்த லாஸை புக் பண்ணிடுறீங்க. ஆனால் ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு குறைவான விலைக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க இதில் உள்ள சூட்சமும். பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. அதான் சொன்னேன் இல்லையா? ரிலையன்ஸ் ஒரு வேளை ரிலையன்ஸு கீழே வந்ததுன்னா 1800 உடைச்சதுன்னா உங்களுக்கு புட்டில் லாஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு லாஸ் குறையாதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ரிலையன்ஸோட விலை வந்து 1800க்கு கீழே கிடைக்குது. அதுதான் இதில் உள்ள சூட்சமம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் கேஷ் செக்யூரிட் புட்டோட வேலை, நீங்கள் வெறுமனே புட்டை செல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து புட்டை செல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் புட்டை செல் பண்ணிட்டு அந்த அண்டர்லைங் வந்து ரிலையன்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க கேஷ் செக்யூரிட் புட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நார்மலாக நேக்கடு புட்டுக்கும் கேஷ் செக்யூரிட் புட்டுக்கு என்ன வித்தியாசம்? நேக்கடு புட்டுனா விற்றுட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ எடுத்துகிட்டு போகிறது வேறு. கேஷ் செக்யூரிட் புட்டுனா ப்ராஃபிட் வந்தால் பாக்கெட்டில் போடுறீங்க, லாஸ் வந்தால் அந்த அண்டர்லைங்க வாங்கிடுறீங்க. அதான் கேஷ் செக்யூரிட் புட்டு. சரி, இப்போ சிஎஸ்பி வச்சு வாங்குறதுக்கும் சிஎஸ்பி வைக்காம வாங்குறதுக்கு என்னென்ன வித்தியாசம்? ஒரு உதாரணத்துக்கு இது வந்து சிஎஸ்பி இல்லாமல் நார்மலாக வாங்குறீங்க, இது சிஎஸ்பியோட வாங்குறீங்க, 2000க்கு வாங்குறீங்க, கரெக்டுங்களா? இது 2000க்கு ரிலையன்ஸோட ப்ரைஸ் இருக்குது, இது சிஎஸ்பி இல்லாமல் 2000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்பியில் என்ன பண்ணுவீங்க? ஓடிஎம் விற்பீங்க, 1800 20 ரூபாய்க்கு விற்பீங்க. இதில் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. ஒரு வேளை மார்க்கெட் அப்படியே 300 பாயிண்ட் கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் 300 இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு நெட்டாக எவ்வளோங்க லாஸு? 3000 ரூபா லாஸு. ஏன் 3000 லாஸு? நீங்கள் 2000ல் முதலீடு பண்ணீங்க, 1700ல் உங்களுக்கு வந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் இறங்கிச்சு, 300 ரூபா லாஸு. ஆனால் இதில் எடுத்து பாருங்கள், நீங்கள் 1800 வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க, மார்க்கெட் வந்து 1700க்கு வந்துருச்சு ரிலையன்ஸ். அப்போது உங்களுக்கு வந்து லாஸ் எப்போ ஆரம்பிக்கும்? 1800க்கு கீழே வரும்போது தான் ஆரம்பிக்கும், கரெக்டுங்களா? 1800லேருந்து 700 வரைக்கும் 100 ரூபா லாஸு. ஆனால் 20 ரூபா ப்ரீமியம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நெட்டாக 80 ரூபா தான் லாஸு. ஆக நீங்கள் சிஎஸ்பி பயன்படுத்தும் போது மார்க்கெட் 300 பாயிண்ட் கீழே வந்தாலும் உங்களுக்கு வரப்போகிற லாஸ் எவ்வளோங்க? 80 ரூபா தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 300 ரூபா இறங்குச்சுன்னா 300 ரூபா லாபம், 300 ரூபா ஏறிச்சுன்னா 300 ரூபா இறங்குச்சுன்னா 300 ரூபா நஷ்டம், 300 ரூபா ஏறிச்சுன்னா 300 ரூபா ப்ராஃபிட். இது தாங்க சிஎஸ்பிக்கும் சிஎஸ்பி இல்லாமல் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம். பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்பியோட தான் முதலீட்டை துவங்குவாங்க. குறைவான விலைக்கு தான் எல்லா பங்குகளையும் வாங்குவாங்க. சரி, இவ்வளோ தெரிஞ்சு போச்சாங்க. அப்புறம் என்ன, நம்ம கேஷ் செக்யூரிட் புட் பண்ணிடலாமா? அது என்ன பிக் பை கேஷ் செக்யூரிட் புட்னா, இந்த ரீட்டைலோட கேஷ் செக்யூரிட் புட்டில் என்னென்னலாம் பிரச்சனைன்னு பாருங்கள். இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஓடிஎம் புட்டோடு தான் பண்ணுவாங்க, எப்போவுமே ஓடிஎம் புட்டோடு தான் பண்ணுவாங்க, தூரமாக தான் புட்டை வைப்பாங்க. ஓகேங்களா? எப்போவுமே கரண்ட் மந்த்தில் தான் பண்ணுவாங்க. கரண்ட் மந்த்தில் ஓடிஎம்மில் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, வந்து ஸ்மால் ப்ரீமியம் தான் இருக்கும், 20 ரூபா 10 ரூபா 4 ரூபா இதுக்கு தான் விற்பாங்க. இதான் அதில் உள்ள பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை வந்து, அதான் சொன்னா இல்லையா, புட்டு விற்கும்போது கேஷ் செக்யூரிட் புட்டு வந்து ரீட்டைல் பெரும்பாலான மக்கள் இதில் விற்கிறாங்க, ஓடிஎம் தான் விற்கிறாங்க. ஓடிஎம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா வர்ற ப்ராஃபிட் கொஞ்சமாக தான் வரும், அப்புறம் வந்து நீங்கள் ஓடிஎம்மில் விற்கிறதுனால பெரும்பாலான சமயங்களில் வந்து அந்த பங்குகளை முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அந்த பங்குல ஏன்னா தூரமாக வைக்கிறீங்க, கீழே வந்தால் தான் போச்சு, கீழே வரலன்னா என்ன ஆகுங்க, அதில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிக் பை கேஷ் செக்யூரிட் புட். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இது வந்து 5 வாரங்களுக்கு முன்னாடி பண்ணணும், அப்படின்னா தான் ஓரளவுக்கு ப்ரீமியம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணணும், அடுத்த மாதத்தில் பண்ணணும். கரண்ட் மந்த்தில் பண்ணால் ப்ரீமியம் இருக்காது, அடுத்த மாதத்தில் பண்ணணும். அடுத்த மாதத்தில் பண்ணும்போது வந்து இப்போ 2000 புட்டு வந்து நீங்கள் ஏடிஎம் பண்ணுறீங்க, அந்த ஏடிஎம் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4% ப்ரீமியம் இருக்குமா? 80 ரூபா 100 ரூபா இருக்குமா?
இதெல்லாம் இதில் உள்ள பெனிஃபிட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே வரும்போது உங்களுக்கு இதில் வேகமாக இந்த இந்த முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே அட்டிமணியில் பண்ணுறீங்க. அட்டிமணியில் பண்ணும்போது வந்து மார்க்கெட் கீழே வந்தால் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? அட்டிமணியில் பண்ணும்போது வந்து மார்க்கெட் கீழே வந்தால் உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓடிஎம்மில் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தொட்டால் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் இல்லையா? அதனால் எப்போவுமே ஏடிஎம்மில் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஓடிஎம்மில் பண்ணிங்கன்னா பெரும்பாலான சமயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 1. 2, ஒருவேளை அட்டிமணி இல்லை அப்படியே மார்க்கெட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்டிமணியில் கிடைக்கிற ப்ரீமியம் வந்து எக்கச்சக்கம் 4% ரிட்டர்ன், நல்லா கொளுத்தி நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும். ஆக நீங்கள் சிஎஸ்பி தான் பண்ண போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டா முதல்ல அட்டிமணியில் பண்ணணும். ஏன் பண்ணணும்? எக்கச்சக்கமாக லாபம் கீழே வரலன்னா. நீங்கள் ஓடிஎம்மில் பண்ணிட்டு ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அட்டிமணியில் பண்ணிங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபான்னு கிடைக்கும். கீழே வந்தால் என்னங்க பண்ணுறது? கீழே வந்தால் என்ன உங்களுக்கு தான் நீங்கள் அந்த பங்குகள் நீங்கள் வாங்க தானே போகிறீங்க, ரொம்ப குறைவான விலைக்கு வாங்க தானே போகிறீங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அட்டிமணியில் வாங்கணும், அதுவும் அடுத்த மாதத்தில் வாங்கணும், நிறைய ப்ரீமியம் கலெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரீட்டெயிலுக்கும் பிக் பாய்க்கும், ரீட்டெயில் வந்து 1% தான் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க. பிக் பாய் பார்த்தீங்கன்னா 4% கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஓடிஎம்மில் பண்ணுறாங்க, இவங்க ஏடிஎம்மில் பண்ணுறாங்க, இவங்க கரண்ட் மந்த்தில் பண்ணுறாங்க. யார்? ரீட்டெயில்னால். பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எப்போ பண்ணுறாங்க? நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணுறாங்க. அதனால் ப்ராஃபிட் வரும்போது ரொம்ப குறைவாக தான் வரும், இங்கே ரொம்ப அதிகமாக வரும். ஆனால் அதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, முதலீடு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வரவே வராது. ரீட்டெயிலில் இதில் அடிக்கடி வரும். இது தாங்க. ஏன்னா இதில் ப்ரீமியம் ரொம்ப குறைவு, இதில் ப்ரீமியம் ரொம்ப அதிகம். வாரன் பஃபெட் எடுத்துக்கங்க, ராக்கெட் ஜிஞ்சனோட எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே வந்து பெரும் பணம் ஈட்டினது பார்த்தீங்கன்னா புட்டை செல் பண்ணி தான். பெரும் பணம் ஈட்டின புட்டை செல் பண்ணால் எங்கெங்க செல் பண்ணும்? ஓடிஎம்மில் செல் பண்ணால் எப்படி கிடைக்கும்? நீங்கள் வந்து ஏடிஎம்மில் தான் செல் பண்ணணும், அது நெக்ஸ்ட் மந்த் தான் செல் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யுக்தி பயன்படுத்த முக்கியம் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அது பண்ணுறது நல்லது. அப்படி பண்ணிங்கன்னா பெரும் பணம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது போல் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க, ட்ரேடிங் லெட்டர். இது எல்லாமே என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். இது பல இடங்கள் நடக்குது. இப்போ கோயம்புத்தூர்லையும் சென்னையில் வந்து தமிழ் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் தான் அதை கலந்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.